இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் தம்பி தப்பு பண்றானா? என்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு தான் அர்த்தம். நான் உன்னை நம்புறேன்டா, இனிமேலும் நம்புவேன். இங்க பாரு, இருந்தாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா உன் பின்னாடி இருக்கிறது வெறும் பேர் கிடையாது, செங்கோட்டு வேலர் குடும்பத்தோட வாரிசுங்கிற அடையாளம். அதை அழிக்கணுங்கிறதுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? சரிக்கா, இனிமே எந்த விஷயத்திலையும் தேவையில்லாம நான் தலையிட மாட்டேன். சரிடா, என் கபிலன் சொன்னா புரிஞ்சுக்குவான்னு எனக்கு தெரியும். கபிலா, அக்கா, ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத. எனக்கு என்னைக்குமே நீதான் முக்கியம். உனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். சரிக்கா. ரொம்ப வலிக்குதே. என்னாச்சு சிவா? ரொம்ப வலிக்குதா? ஆமா ஐலி. இப்போ நல்லா தானே இருந்தீங்க. தெரியல, திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கையினால தூக்கவே முடியல. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். சரி சரி சரி, அந்த கபிலனுக்கு ஒரு நாள் இருக்கு சிவா. உங்களையும் ஆள் வச்சு கொல்ல பாக்குறான். இருக்கட்டும், ஒரு நாள் மொத்தமா சேர்த்து வச்சு அவன் கதைய முடிச்சு விடுறேன். என்ன ரிமோட்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்க? கை வலிக்குதுன்னு சொன்னீங்க, ஆனா இவ்ளோ ஃபாஸ்டா கேட்ச் பிடிக்கிறீங்க. ஐயோ, வலிக்குதே. நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஐயோ, ரொம்ப வலிக்குது ஐலி. ஐலி, நீ புடிச்சு விட்ட பையனுக்கு கை வலியே இல்ல. இந்த புடிச்சு விட. போங்க சிவா, உங்களுக்காக நான் துடிச்சேன் பாருங்க. என்ன சொல்லணும்? வலிக்குது. ஓஹோ, இது என்ன பதிலுக்கு பதிலா? நான் ஒன்னும் உங்கள மாதிரி இல்ல. எனக்கு உண்மையாவே விக்கல் வரதா செய்து. தண்ணி இந்தா. எஸ். இந்த நேரத்துல பூவை எதுக்கு இவன் எடுத்துட்டு போறான்? I love you, Ailey. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் Ailey. Really, I love you. சிவா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏய், விக்கல் நின்றுச்சா? அது விக்கல் நிக்கிறதுக்காக தான் நான் போய் சொன்னேன். பேசாம தூங்குங்க. சிவாவுக்கு அயலி பொண்டாட்டினா அயலிக்கு அவன் ஐ லவ் யூ சொல்றதுல தப்பே இல்லையே. ஆனா அவ ஏன் அத பொய்ன்னு சொல்லணும்? அதுவும் இல்லாம அவன் ஐ லவ் யூ சொன்னதும்
அயலி எதுக்காக அதிர்ச்சி ஆகணும்? அப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இங்க இருக்கிற நாம யாருமே அயலி சிவாவோட கல்யாணத்தை பார்க்கவே இல்லை. அதனால அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப கிராண்டா ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அக்கா, எதுக்கு இது தேவையில்லாத வேலை? கபிலா, உன் அக்கா எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள்ள சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பெத்தவங்களை மதிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நடந்து முடிஞ்சதையே இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு நான் தான் ஆசைப்படுறேன். அதுக்காக இதுங்களுக்கு ஊரை கூட்டி காசு செலவு பண்ணி அப்படியே கிராண்டா கல்யாணம் பண்ணணுமா? பணம் செலவாகிறத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இங்க தேவைக்கு அதிகமாவே பணம் இருக்கு. பணம் இருக்குங்கிறதுக்காக தேவையில்லாம அள்ளி அள்ளி செலவு பண்றது தப்பு இல்லையா இந்திரா? சித்தப்பா, என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க என்ன 3வது மனுஷங்களா? அயலி நம்ம ரித்திகாவோட அக்கா, தெரியும்ல? நான் ஒண்ணு இல்லன்னு சொல்ல இந்திரா. அந்த ஒரு காரணத்துக்காக இவங்களுக்கு கிராண்டா ஃபங்க்ஷன் வைக்கிறதுலாம் எனக்கு ஒண்ணும் சரியா படல. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்கல்ல, 5 10 கொடுத்து அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு இப்படி நடு வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சது மட்டும் இல்லாம இப்ப இதுங்களுக்கு கல்யாணம் வேறயா? சித்தி, அவ நம்ம ரித்திகாவோட அக்கா தானே. அவளையும் நீங்க உங்க மருமகளா பார்க்க மாட்டீங்களா? தலையெடுத்து வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பாலுன்னு சொல்ல முடியாது, கருப்பா இருக்கிறதெல்லாம் பேயின்னு சொல்ல முடியாது. என் மருமக கூட பிறந்துட்டா இவளும் மருமகள் ஆயிடுவாளா? சித்தி, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா இந்திரா, எனக்கும் இதுல உடன்பாடு இல்ல. இவ ஒரு ஓடுகாலி. இந்தா இவள கட்டின இவன் ஒரு அப்பா அம்மா பேரு தெரியாத அனாதை. இதுங்க 2க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க வீட்டு பணம் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா? நாம என்ன கேட்டாலும் அவ பதிலே சொல்ல மாட்டா. ஏன்னா அவளாலதான் நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம், சந்தோஷமா இருக்கோன்னு அவளுக்கு நினைப்பு. அதான் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான். ஆமாமா, இங்க ஆட வேண்டியதுதான். இதெல்லாம் தெரிஞ்சுதானே புருஷன் வீட்டுக்கு போய் வாழ முடியாம இருக்காங்க.